இந்த போராட்டத்தை கூட வச்சிருப்பாங்க திரைப்படத்தில். அருணா சர்க்கரை ஆலைன்ட்டு அங்கே ஒரு ஆலை, பெரிய சர்க்கரை ஆலை, தனியார் ஆலை. அந்த ஆலையில் வந்து ஒரு தொழிற்சங்க தலைவர். தொழிலாளர்கள் முடிவு பண்ணி போராட்டத்தை அறிவிச்சாங்க. போராட்டம் நடக்குது. ஒரு கட்டத்தில் நிர்வாகம் வந்து போலீஸை வச்சு அடக்குமுறையை அவங்க மேலே பண்ணுறாங்க. பின்வாசல் வழியாக காவலாளி இருப்பாங்களா, அவனை பிடிச்சி கட்டி வச்சுட்டு போயிட்டு உள்ள ஒரு தாக்குதல் நடத்திட்டு அந்த கை துப்பாக்கிலாம் பறிமுதல் பண்ணுன்றதை முடிவு பண்ணுறாங்க. தோழர் புலவர் கலிய பெருமாளுக்கு சென்னையில் ஒரு வீடு, அவங்க வீட்டில் ஒருத்தருக்கு வேலை, சில லட்ச ரூபாயை கொடுத்து அவங்க ஒரு தரகர் வழியாக அனுப்புகிறாங்க. அந்த பணத்தை கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் போராட்டத்தை தொழிற்சங்கம் நடத்துங்க. தமிழ்நாட்டில் வடார்காடு, தென்னார்காடு, தருமபுரி அப்போ இருந்த அந்த நிர்வாக அமைப்பு முறை இந்த 3 மாவட்டங்கள் ரொம்ப வீச்சாக அப்போ நக்சல்பாரி இயக்கம் உருவாகுது. தென்னந்தோப்பு அதில் உட்காந்துட்டு வெடிகுண்டு அந்த கலவையெல்லாம் கலக்கிறாங்க. அப்போ கலக்கும்போது ஒரு தவறு நடந்துடுது, பிளாஸ்ட் ஆகிடுது, வெடிச்சிடுது. வந்து பார்த்தா 3 பேர் இறந்து கிடக்குறாங்க, புலவர் அடிபட்டு கிடக்குறாரு. தகவலை மறைக்கிறதுக்காக உடலை அங்கேயே போச்சு, அங்கேயே பொறிச்சிடுறாங்க. புலவர் கழிவுற அடிபட்ட உடனே வேறு இடத்துக்கு கொண்டு போய் ஒரு மருத்துவமனையில் சேர்த்தி அவருக்கு வைத்தியமெல்லாம் பண்ணி அப்புறம் ஒரு தலைமறைவாயிடுறார். அங்கேருந்து கடத்திட்டு போய் போலீஸ் கொண்டு வர்றாங்க. சிறையிலே தாக்குதல் நடக்குது இவங்க மேலே, கடுமையான தாக்குதல். 2-3 உண்ணாவிரத போராட்டங்கள் அதெல்லாம் நடக்குது. அப்போ சுடுதண்ணி மேலே ஊற்றுறாங்க போலீஸோட. வணக்கம் சார். வணக்கம். வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை பாகம் 2 வந்திருக்கு. பாகம் 1 ஏற்கனவே வந்தது. இந்த 2 படமும் புலவர் கலிய பெருமாள், தமிழரசன் இவங்களோட வாழ்க்கை, போராட்டங்கள் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் வந்து புலவர் கலிய பெருமாள் ரொம்ப காலம் இருந்தவர். அவர் சொல்ல சொல்ல அவரோட வாழ்க்கை வரலாறு நீங்கள் தான் எழுதியிருக்கீங்க புஸ்தகத்தை. இன்னைக்கு புலவர் கலிய பெருமாள் பற்றி ரெஃபரன்ஸுக்கு வந்து உங்கள் புஸ்தகம் தான் ஒரு முக்கியமான இதாக இருக்குது. நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. வந்து புலவர் கலிய பெருமாள், தமிழரசன், தமிழர் விடுதலை படை இந்த இயக்கங்களை வந்து சரியாக அவங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல இது ஒரு திரைப்படம், நம்ம அப்படிதான் பார்க்கணும். ஒரு திரைப்படத்துக்குள்ள புலவர் கலிய பெருமாள் குறித்த அவருடைய போராட்டங்கள் குறித்த ஒரு 80 விழுக்காடு செய்திகளை ஆவணப்படுத்தியிருக்காரு. சொல்லப்போனால் இது ஒரு ஆவணப்படம் மாதிரி தான் நம்ம செஞ்சிருக்கார். தணிக்கை இந்த மாதிரி சில அவருக்கு இருக்கிற சிக்கல், அதனால சில விஷயங்களை தவிர்த்து கொஞ்சம் மாற்றி வச்சிருக்காரு, அவ்வளோதான். புலவர் கலிய பெருமாள் வாழ்க்கை தொடர்பானது, அவருடைய போராட்டங்கள் தொடர்பானது, தமிழ்நாடு இப்போ நக்சல்பாரிக்கு வரலாறு குறித்த ஒரு ஆவணப்படம் தான் இது. துணிச்சலாக பண்ணியிருக்கார். அதுக்காக தோழர் வெற்றிமாறன் பாராட்டப்பட வேண்டியவர். சிவப்பு கொடி கம்யூனிஸ்ட் கட்சி கொடி காட்டுவாங்க, சில முழக்கம் அந்த தத்துவங்களை மேலோட்டமாக பேசுகிற படங்கள் வந்திருக்கு. இவ்வளோ ஆழமாக பேசின படம், அது குறிப்பாக நக்சல்பாரி வரலாறு பேசின படம் இதுவரையும் தமிழில் வந்ததில்லை. இது ஒரு தமிழ் படங்களில் ரொம்ப அழுத்தமான படம், ஆழமான படம். பாப்பாரப்பட்டி தமிழரசன் வாழ்க்கையை பேஸ் பண்ணி வந்து திருமாவளவன் நடிப்பில் ஒரு படம் ஏற்கனவே ஆரம்பித்தாங்க. அது திருமாவளவனே சொல்லியிருக்காரு, ஒரு 10% அது நடந்தது, அது பிறகு போதுமான அளவுக்கு காசு இல்லாதனால அந்த படம் நின்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. துணிச்சல். ஆமாம், தமிழரசங்கிற பேர்லேயே ஒரு படம் வந்திருக்கு, ஒரு படம் வந்து. ஆனால் தமிழரசன் பற்றிய சம்மந்தமே இல்லை, அதுக்கு சம்மந்தம் இல்லை. கலிய பெருமாளோட நீங்கள் பழகிருக்கீங்க, ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கீங்க சார். கலிய பெருமாளோட வாழ்க்கையை பற்றி ஒரு சுருக்கமாக சொல்ல முடியுமா சார்? புலவர் கலிய பெருமாள் வந்து 1924 அஞ்சலை குஞ்சான்றவங்களுக்கு வந்து அப்போ தென்னார்காடு மாவட்டம் வந்து சவுந்தர சோழபுரத்தில் பிறக்கிறாரு. ஓரளவுக்கு ஒரு நடுத்தர விவசாய குடும்பம். அவங்க பழைய அந்த வீடெல்லாம் பார்த்தீங்களாவே தெரியும். அந்த மாடமெல்லாம் வச்சு இடிஞ்சு போய் அந்த நிலையில் தான் இருக்குது. அந்த வீடு இன்னும் அடையாளமாக இருக்குது, அவருக்கு சாட்சியாக இருக்குது. ஓரளவுக்கு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். அவர் படித்து உத்தியோகத்துக்கு போனன்றதாக இப்போ படிக்கலை, வீட்டோட வரவு செலவு கணக்கு பார்த்துக்கணும், அதுக்காக தான் அவரை படிக்க வச்சுருக்காங்க. அப்போ புலவருக்கு படிக்கிறாரு, அரசு பணியில் போகிறாரு. அரசு பணியில் போயிட்டு பொன்பரைப்பில் ஆசிரியர், தமிழ் ஆசிரியராக அரசு பள்ளியில் வேலை செய்கிறாரு. அப்போ வந்து அவருக்கு பணி மாறுதல் வருது. தஞ்சை மாவட்டத்தில் ஏதோ ஒரு கிராமத்துக்கு பரிமாறுதல் வருது. அதனால் அவர் இங்கேருந்து போயிட்டு அங்கே வேலை செய்கிறது விதமாக பணியிலேருந்து விளையிடுறாரு. அப்போ சில வணிகம், விவசாயம் இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அப்போ படிக்கிற காலங்களிலே அவருக்கு திராவிடர் கழகத்தோட தொடர்பு இருக்குது. திராவிடர் மாணவர் கழகம்ன்ற அமைப்பை நடத்துகிறாரு. சக தோழரோடு சேர்ந்து ஒரு புத்துலக சிற்பகம்ட்டெல்லாம் பத்திரிகைலாம் நடத்துகிறார். அந்த புலவர் படிக்கிற காலகட்டங்களிலே பெரியார் அழைச்சி கூட்டம் நடத்துகிறாரு. இந்த மாதிரி ஒரு பெரியார் இயக்கத்தோட, சுயமரியாதை இயக்கத்தோட ஒரு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர். அதில் அவருக்கு ஒரு ஈடுபாடு இருந்திருக்கு. அதாவது பள்ளியிலேருந்தே அவருக்கு போராட்டம் துவங்கிறது. நிர்வாகத்துக்கு எதிரான இந்த சாதி பாகுபாட்டுக்கு எதிரான போராட்டங்கள் தொடங்கிறது. இப்போ இந்த சூழலில் தான் 1954 அதாவது கீழ்த்தஞ்சை பகுதியில், தஞ்சை மாவட்டங்களில் நடந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வீரஞ்செறிந்த போராட்டம் இருக்கு. களப்பால் குப்பு, இரணியன்
அந்த போராட்டங்கள், அதோட தொடர்ச்சி தோழர் பி சீனிவாசராவ் சாணிப்பால் சவுக்கடிக்கு எதிரான அந்த போராட்டங்கள், இந்த தாக்கம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி பக்கம் ஈர்க்குது. 1954 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைகிறாரு. அப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து இரட்டை கொலை, அங்கே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து வேற கொலை, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வேற ஒரு தேநீர் கொலை வச்சிருப்பாங்க. அதையெல்லாம் அடித்து மக்கள் இருதரப்பு, ரெண்டு ஒடுக்கப்பட்ட மக்கள், இந்த பக்கம் பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தான் அந்த போராட்டங்கள் முன்னெடுக்கிறாரு. அது காலில் செருப்பு போட்டு போக முடியாது கிராமங்களில். இப்போ இந்த இதுக்கு எதிரான போராட்டங்களை, அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராட்டங்கள், சாதி ஒழிப்புக்கான போராட்டத்தை முதல்ல எடுக்கிறார். அதில் எல்லா தரப்பு மக்களையும் இணைச்சி தான் போகிறார். அதில் அவருக்கு ஈடுபாடு வருது. தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்காரு. 62 தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் விருத்தாசலம் தொகுதி சட்டமன்ற வேட்பாளராக நிற்கிறார். அதில் வெற்றி வாய்ப்பில் இருக்கிறாரு. கட்சி முதல்ல வந்து இவருக்கு தேர்தல் செலவு வந்து கட்சி ஏற்றுக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் பின்னால் இவரே அந்த செலவு புறம் ஏற்றுக்க வேண்டியது, அது கொஞ்சம் கடன்லாம் ஆகிடுது, இவருக்கு கடன் சுமை வந்துடுது. அதனால் சில வணிக நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டியிருக்கு. அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அந்த காலகட்டத்தில் ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி உடையுது 64. அப்போ இவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பக்கம் வந்துடுறார். அப்போ ஆரம்பங்கள்லேருந்தே இந்த போராட்டத்தை கூட வச்சுருப்பாங்க திரைப்படத்தில். அருணா சர்க்கரை ஆலைன்ட்டு அங்கே ஒரு ஆலை, பெரிய சர்க்கரை ஆலை, தனியார் ஆலை. அந்த ஆலையில் வந்து ஒரு தொழிற்சங்க தலைவர். அதே மாதிரி அந்த பகுதியில் இருந்த விவசாயிகளை திரட்டி கம்யூனிஸ்ட் கட்சியில், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு பெரிய அளவுக்கான விவசாய சங்கத்தை கட்டமைச்சிருந்தார். அப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகத்து மாணவர்கள் கணேசன், இவங்கெல்லாம் அங்கே செல்வாக்கு மிகுந்த ராகவன்லாம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் செல்வாக்கு வாய்ந்த மாணவர் தலைவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இவர் செயல்படும் போது. அப்போ ஒரு கட்டத்தில் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு இப்போ அந்த அருணா சர்க்கராவில் ஒரு பெரிய போராட்டம் நடக்குது, இவர் சிபிஎம்மில் இருக்கும்போது. அப்போ இப்போ சில தொழிலாளர்கள் வேலை நீக்கம் பண்ணுறாங்க. அவங்கள வந்து வேலைக்கு மீண்டும் அவங்க பணியமர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சில தொழிலாளர்கள் கோரிக்கைகளை முன் வச்சு போராட்டம் நடத்துகிறாங்க. அப்போ அவங்க தொழிலாளர்கள்லாம் இது பண்ணிடுறாங்க. அப்போ இடையில் அவங்கள வேலைக்கு எடுத்துக்கினாலும் இடையில் மறுபடியும் பிரச்சனைகள் வருது. தொழிலாளர்லாம் போராட்டத்தில் ஈடுபடுன்னு கேட்டுக்கிறாங்க. ஒரு தொழிற்சங்க தலைவர் முறை இல்லை புலவர் கலியுரிமலை அவர் அதை மறுக்கிறார். யாருக்கும் நெருக்கடி கொடுப்பான், அரசு தரப்போட சேர்ந்து அவங்க நெருக்கடி கொடுப்பான் நிர்வாகம், அதனால் போய் போராட்டம் வேணான்றதை சொல்கிறாரு. அப்போ உடனே தொழிலாளர்கள் முடிவு பண்ணி போராட்டத்தை அறிவிச்சாங்க. போராட்டம் நடக்குது. ஒரு கட்டத்தில் நிர்வாகம் வந்து போலீஸை வச்சு அடக்குமுறையை அவங்க மேலே பண்ணுறாங்க. தடியடி போலீஸ், அந்த இருப்பு பாதை ரயில்வே ட்ராக் இருக்குது, அதில் வந்து ஒரு பக்கம் போலீஸ் நிற்கிறாங்க, ஒரு பக்கம் தொழிலாளர் நிற்கிறாங்க. போலீஸ் தடியடி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்க உடனே அந்த ஜல்லிக்கற்கள் இருக்கும், இருப்பு பாதையில் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த ஜல்லிக்கல்ல தொழிலாளர்கள் எடுத்து போலீஸ் மேலே அடிக்கிறாங்க. இப்போ ஒரு மோதல் வருது. அப்போ ஒரு கட்டத்தில் அந்த கேட்டு போட்டிருப்பாங்க, ரயில்வே கேட் இருக்கும், அதை பூட்டி சாவி சோழ கொள்ளைக்குள்ளார போட்டுட்டு தொழிலாளர்லாம் போயிடறாங்க. அப்போ யாரும் கைது பண்ண முடியறதில்ல. அதுக்கு பிறகு இவருக்கு பேரமெல்லாம் பேசுகிறாங்க. தோழர் புலவர் கலிய பெருமாளுக்கு சென்னையில் ஒரு வீடு, அவங்க வீட்டில் ஒருத்தருக்கு வேலை, சில லட்ச ரூபாயை கொடுத்து அவங்க ஒரு தரகர் வழியாக அனுப்புகிறாங்க. அந்த பணத்தை கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் தொழிற்சங்கம் நடத்துங்க, தீவிரமான போராட்டங்களை தொழிலாளரோடு சேர்ந்து ஈடுபடாதீங்க அப்படின்றத வலியுறுத்துறாங்க. அந்த பணத்தை தூக்கி வச்சுட்டு இதுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, நான் தொழிலாளர்களுக்கு எதிராக எப்பயும் நிற்க மாட்டேன், நான் தொழிலாளர் பக்கம் இருந்தாலும் தொழிலாளருக்காக நான் தொடர்ந்து போராடுவேன், இதையெல்லாம் இந்த ஆசையெல்லாம் காட்டி என்ன நீங்கள் அடக்க முடியாதுன்றதை சொல்லி விரட்டி விட்டுறாரு. அப்போ இதே மாதிரி தொடர்ச்சியாக அந்த போராட்டங்கள் போயிட்டுருக்கு. 1965 கட்சிக்குள்ளே சிபிஎம்ல ஒரு நெருக்கடி வருது. இப்போ தோழர் அப்புன்னு சொல்லிட்டு கோவையை சேர்ந்தவர், இப்போ இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தீக்கதிர் ஒரு நாளிதழ் வருதுலையும், அந்த நாளிதழுடைய முதல் ஆசிரியர் அவர் தான். இப்போ ஏற்ற சாபர்கள்லாம் ஒருத்தர் அந்த பத்திரிகையோட ஆசிரியர். அவர் 65 மாநாடு நடக்குது, மதுரையில் ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டிலே அவர் வலியுறுத்துறார், கட்சிக்குள்ளார வலியுறுத்துறார். அது ஆயுத போராட்டம், அது இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு வந்து மார்க்சிஸ்ட் கட்சி தலைமை தாங்கணுன்றதை வலியுறுத்துறார். அப்போ அதில் அவங்க உடன்படுறதில்ல. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்போ நேர் எதிராக இருக்கிறாங்க. இவர் அதுக்கு ஆதரவாக தலைமை ஏற்கணுன்ற அளவுக்கு வர்றார். அதனால் கட்சி விட்டு வெளியேறாரு. அப்போ தான் 68 நக்சல்பாரி, மேற்கு வங்கத்தில் நக்சல்பாரி கிராமத்தில் உழவர்களுடைய ஆயுத போராட்டம் பெரிய அளவுக்கு நடந்தது. இந்தியா முழுக்க ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குது. சார் மஜூம்தார் தலைமையில் நடந்த அந்த ஆயுத போராட்டம், உழவர் எழுச்சி வந்து இந்தியா புறக்க ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குது. அந்த வகையில் தென் மாநிலங்கள் வந்து ஆந்திராவில் பெரிய அளவுக்கு அதோட தாக்கம் இருக்குது. அங்கே மக்கள் அது தெலுங்கானா போராட்டத்தோட தாக்கம் அதெல்லாம் பெரிய அளவுக்கு அங்கே ஆயுத போராட்டத்துக்கான உந்துதல் அந்த மக்கள், ஆந்திர மக்கள் இடத்துல இருக்குது. அதோட வீச்சு தமிழ்நாட்டிலையும் இருக்குது.
இப்போ 1968 ஒரு முறை சாரு மஜும்தார் தமிழ்நாட்டுக்கு வராரு. அப்போ புலவர் கலிய பெருமாளை வந்து இவர் அப்பு தான் சந்தித்து அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இப்போ 2வது முறை 1969 திருச்சி மாவட்டம் கொடுக்கூரில் வந்துட்டு ஒரு கூட்டம் நடத்தார் சாரு மஜும்தார். அந்த கூட்டத்தில் வந்து கிராமங்களுக்கு செல்வோம், அழித்தொழிப்பு நடவடிக்கையில் ஈடுபடணும், எதிரிகளோட ரத்தத்தில் கை நினைக்காதவன் கம்யூனிஸ்ட் அல்ல அப்படின்ற முழக்கத்தையெல்லாம் வச்சு உடனடியாக நீங்கள் அழித்தொழிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுங்கன்றதை வலியுறுத்திட்டு போகிறாரு. அப்போ இவருக்கு புலவர் கலிய பெருமாளுக்கு வந்து உடனடியாக அந்த நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு சக்தி வாய்ந்த தொழிற்சங்கத்தை நடத்தின்னு இருக்கிறாரு, விவசாய சங்க அமைப்பு நடத்திட்டு இருக்காரு. இந்த பக்கம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் அமைப்பு ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இதையெல்லாம் நெய்வேலி தொழிலாளர் போராட்டங்கள் இதெல்லாம் இவர் ஒருங்கிணைச்சிட்டு இருக்காரு. இப்போ வெகு மக்கள் போராட்டத்தில் இருந்த ஒருத்தர் திடீர்னு அதை கைவிட்டு ஆயுத போராட்டத்துக்கு வரதில் அவருக்கு ஒரு சிக்கல் இருக்குது. அதனால் இவங்க மாற்றி யோசிக்கிறாங்க. அப்போ பறிமுதல் நடவடிக்கை, செல்வந்தர்கள் கிடையாது பறிமுதல் பண்ணுறது அப்படின்ற ஒரு முயற்சி அந்த இதை அறிவிக்கிறாங்க. அப்போ திருச்சி பக்கம் முதுகுள கோபாலகிருஷ்ண ரெட்டின்ற ஒரு பெரிய செல்வந்தர், அவர்கிட்ட பறிமுதல் பண்ணுறது முதல் பறிமுதல் நடவடிக்கைன்ட்டு அதை தான் அவங்க திட்டமிடுறாங்க. அப்போ இவங்கெல்லாம் தோழர் கோதண்டராமன் ஏஎம்கேன்னு சொல்லுவாங்க, நக்சல் பாரி இயக்க வரலாறுல அவர் தோழர் ஏஎம்கே, புலவர் கலிய பெருமாள் இவங்க தலைமையில் ஒரு குழு போகிறாங்க. அவர் அந்த கோபாலகிருஷ்ண ரெட்டி வந்து கை துப்பாக்கியில் வச்சுருக்காரு, அந்தளவுக்கு வசதியானவர். அப்போ அந்த கை துப்பாக்கி அவங்க பறிமுதல் பண்ணோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அங்கே போகும்போது அப்போ அந்த பின்வாசல் வழியாக காவலாளி இருப்பாங்களா, அவனை பிடிச்சி கட்டி வச்சுட்டு போயிட்டு உள்ள அவரை தாக்குதல் நடத்திட்டு அந்த கை துப்பாக்கியெல்லாம் பறிமுதல் பண்ணுன்றதை முடிவு பண்ணுறாங்க. இப்போ அதுக்குள்ளே இவங்க தாக்க முடியலை, கூச்சல் போட்டுறாங்க. அந்த காவலர்கள்லாம் ஊர் மக்கள்லாம் கூடிடுறாங்க. இப்போ விரட்டுறாங்க, இவங்களை விரட்டி ஓடுறாங்க எல்லாரும். இப்போ ஓடும்போது தோழர் கோதண்டராமனுக்கு வந்து வேட்டி ஒரு முள்ளில் மாட்டி இழுத்துக்குது. அப்போ மக்கள் முடிக்கிட்டு வராங்க. இப்போ வேட்டி எடுக்கிறத முயற்சி பண்ணோம்னா மக்கள் பிடிச்சிடுவாங்கன்றதுனால கால் சட்டையோடய கூப்பிட்டு போயிடுறார். போய்ட்டு ஒரு ஆதரவாளர் வீட்டில் வேட்டி கட்டிட்டு அங்கேருந்து ஒரு தோழர் பிடிச்சி வச்சுட்டாங்கன்ற தகவல் வருது. அப்போ அதை போய் பார்த்துட்டு வர சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் தான் வந்தது, புலவர் கலிய பெருமாளும் கோதண்டராமனும் தான் வந்தன்றதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே யாரும் பிடிச்ச வைக்கல வந்துடுறாங்க. அந்த நடவடிக்கை அதோடு நின்றுது. அதுக்கு பிறகு அறுவடை இயக்கம், அறுவடையை கைப்பற்றுவோம்னு சொல்லிட்டு, ஏன்னா இவர் நேரடியாக உடனே ஆயுத போராட்டத்துக்கு போக முடியாததுனால இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப இது இல்லாத போராட்டங்களா, கொஞ்சம் சிக்கல் இல்லாத போராட்டங்களா, இது போராட்டமே சிக்கலானதா இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப இதாக எஸ்ட்ரீமாக போகாமல் இதை செய்ய ஆரம்பிக்கிறார். பெரிய நிலக்கலாளர்கள் உழுது பயிர் பண்ணி வச்சிருக்கிற பயிர்களை வந்து அறுவடை பண்ணுறது. ஏன்னா அந்த பகுதி விவசாயிகளுக்கு கூலி தொழிலாளர்களுக்கு உரிய கூலி கொடுக்குறதில்ல, அவங்கள சுரண்டுறாங்கன்றதுனால அவங்களுக்கு இவங்க சில கூலி உயர்வு கேட்குறாங்க, அதை செய்கிறதில்ல. அதனால் சரி இவங்களுக்கு பாடம் கற்பிக்கணுன்றதுனால அந்த அறுவடையை விவசாயிகளையும் அந்த விவசாய தொழிலாளர்களையும் வச்சுட்டு அறுவடை பண்ணுறாரு. மக்களை கூப்பிட்டு போயிட்டு அங்கே அதை அறுவடை பண்ணி இது பண்ணி பகிர்ந்துக்கிறது, அவங்க போனவங்களே பகிர்ந்துக்குவாங்க. இந்த மாதிரி நடவடிக்கைகள் தான் போயிட்டுருக்கு. பகலில் போயிட்டு அறுவடை பண்ணிவிடுவாங்க. அப்போ இந்த நிலக்கலாருங்க இருக்காங்கல்ல, பண்ணையார்கள், அவங்க போயிட்டு காவல்துறையிலும் புகார் கொடுக்குறதில்ல. ஏன்னா புகார் கொடுத்தா அவங்க சிக்கல் ஆகும், நாளைக்கு வந்தால் ஏதாவது செஞ்சிடுவாங்கன்ற பயத்திலே அவங்க யாரும் காவல்துறைக்கும் போகிறதில்ல. காவல்துறையினரே போய் புகார் கொடுக்குன்னு கேட்டு கூட அந்த பணியாளர்கள் யாரும் புகார் கொடுக்கறதில்ல. அந்தளவுக்கு அது ஒரு வீச்சாக அந்த போராட்டம் தமிழ்நாடு அளவில் அது. அப்போ வந்து தமிழ்நாட்டில் வடார்காடு, தென்னார்காடு, தருமபுரி அப்போ இருந்த அந்த நிர்வாக அமைப்பு முறை, இந்த 3 மாவட்டங்கள் ரொம்ப வீச்சாக அப்போ நக்சல் பாரி இயக்கம் உருவாகுது. தென்னார்காடுன்றது கடலூர், அந்த ஜெயங்கொண்டம், அரியலூர் அந்த மாவட்டங்களை சேர்ந்தது. தருமபுரி, வடார்காடுன்றது இப்போ இருக்கிற வேலூர், திருப்பத்தூர், இந்த ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களை சேர்ந்து வடார்காடு மாவட்டம். அப்போ இந்த மாவட்டங்களில் வீழ்ச்சி அந்த நக்சல் பாரி இயக்கம் வலுவாக கட்டமைக்கப்படுது. அப்போ 69 மாநாடு நடக்குது. திருச்சி அருகில் இருக்கிற 1969 திருச்சி மாவட்டம் கொடுக்கூர் அப்படின்ற இடத்துல சாரு மஜும்தார் 2வது முறையாக வர்றார். 70 வந்துட்டு கல்லூரி மாணவர்களாக இருந்த ஒரு கல்லூரி மாணவர் சங்க தலைவர் கணேசன் குறிப்பிட்ட மாதிரி, கணேசன், காணியப்பன், சர்ச்சில், இவங்க 3 பேர் வந்து புலவர் கலிய பெருமாளை பார்த்து இந்த மாதிரி தற்காப்புக்காக ஆயுத வெடிகுண்டு தயார் பண்ணோம். ஏன்னா இப்போ அந்த கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க ஒரு அண்ணாமலை பல்கலைக்கழகம், அந்த இதில் இவங்க தான் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார். அது தலைமை தாங்கினவர் கணேசன்ற தோழர் தான், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் அப்போ இருந்தவர். அப்போ அவருக்கு நக்சல் பாரிக்கு வந்த பிறகு திமுக மாணவர்களுக்கும் மாணவர் அமைப்புக்கும் இவருக்குமான மோதல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பலமாக இருக்குது. அப்போ அதை சொல்லி தான் இவர் புலவரை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. தற்காப்புக்காக நம்ம ஆயுதம் தயாரிக்க வெடிகுண்டு தேவைப்படுது, இந்த மாதிரி மாணவர்கள் பெரிய அளவு போட்டி நிலவுது, அவங்க ஏதாவது தாக்குதல் நடத்துறது வாய்ப்பு இருக்குன்றத சொல்லி தான் அதை செய்கிறாங்க. அதில் இந்த தோழர் சர்ச்சில்ன்றவர் வந்து ஆந்திராவில் போய் பயிற்சியெல்லாம் எடுத்தவர்.
ஆயுதங்கள் தயாரிக்க வெடிகுண்டு தயாரிக்கிறதா பயிற்சி எடுத்தவர், மாணவர் தான் வரும். அப்போ ஒரு திட்டமிட்டு ஒரு நாள் புலவர் கலிபெருமாள் சௌந்தர சோழபுரம் தோட்டத்தில் தென்னந்தோப்பு அதில் உட்காந்துட்டு அதை கூட திரைப்படத்தில் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. வெடிகுண்டு அந்த கலவையெல்லாம் கலக்கிறாங்க. அப்போ கலக்கும்போது ஒரு தவறு நடந்துடுது, பிளாஸ்ட் ஆகிடுது, வெடிச்சிடுது. வெடிச்ச உடனே இவங்க 3 பேரும் கை கால் போய் ரொம்ப கொடூரமான பாதிப்பு. அதில் புலவர் பக்கம் யாராவது வராங்களா, கொஞ்சம் தூரத்தில் ஒரு 5 அடி 10 அடி தள்ளி உட்காந்துருக்கார். அவரும் தூக்கி வீசி பல்லு போய் கை ஓட்டமெல்லாம் காயம். அதாவது அவரே ரொம்ப சிக்கலாக தான் 2 பேர் இறந்து போயிடறாங்க. காணிப்பனும் கணேசனை முதல்ல இறந்துடுறாங்க. சச்சின் வந்து குற்றுயிரும் குலையருமா அந்த உடல் பாகங்கள்லாம் கொஞ்சம் போய் தலைவர் தப்பிச்சிட்டாரான்னு மட்டும் கேட்குறாரு. அப்போ சொல்லிவிட்டு தலைவரை பார்த்துங்க அப்படின்னு புரட்சிவங்க தோழர் மாவோ வாழ்க அப்படின்னு முழக்கம் போட்டு அவரும் இறந்துடுறார். பெரிய மகன் வந்து சாப்பாடு வள்ளுவன் வீட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரதே போகிறவர். இந்த படத்தில் அதை காட்சிப்படுத்தியிருக்கேன். சாப்பாடு எடுத்துகிட்டு ஒரு சைக்கிளில் வருவார். ஆனால் சாப்பாடு எடுக்க போயிட்டு வெடி சத்தம் கேட்டு தான் அவர் திரும்பி வர்றார். படத்தில் அவங்க பக்கம் அவர் வரும்போது வெடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சுருக்காங்க. பகல் நேரத்தில் இது நடந்தது. அறுவடை காலம், பிப்ரவரி மாதம். பக்கம் இருக்கிற விவசாயிகள் புறம் நிலத்தில் புறம் எது சத்தம் கேட்குதுன்னு வந்து சேர்ந்துடுறாங்க. வந்து பார்த்தா 3 பேர் இறந்து கிடக்குறாங்க. புலவர் அடிபட்டு கிடக்குறாரு. அவர் என்ன செய்யறதுன்னு பார்க்குறாங்க. அப்புறம் புலவர் ஆலோசனையின்படி அங்கேயே கரும்பு தோட்டத்தில் கரும்பெல்லாம் ஒரு பகுதியில் எடுத்துட்டு அதிலேயே குழி பறித்து இவங்க 3 பேரை அடக்கம் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் ஒரு ரொம்ப நாளைக்கு பக்கம் காவல் நிலையம் ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் பின்னாடத்தில் இருக்குது. இது சௌந்தர சோழபுரத்துக்கும் அந்த இதுக்கும் இருக்கிற தூரம் அவ்வளவுதான். ஆனால் யாருக்குமே தகவல் தெரியாது. காவல் நிலையத்துக்கு தகவல் போகிற யாரும் போய் காவல்துறைக்கு யாரும் தகவல் சொல்லலை. தகவலை மறைக்கிறதுக்காக உடனே அங்கேயே போச்சு, அங்கேயே பொறிச்சிடுறாங்க. இது ஒரு மாதத்துக்கு மேலே 2 மாதம் அளவில் காவல்துறைக்கு தகவல் தெரியாது. இப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிற ஐயம்பெருமாள்னு ஒருத்தர், அவர் போலீஸ் ஆள் காட்டி அவர் போய் தகவல் சொல்லிடுறாரு போலீஸுக்கு ஆள் தகவல் சொல்லிட்டு போலீஸ் வண்டியிலே சுற்றுறது போகிறது வர்றது. புலவர் கலிபெருமாள் அடிபட்ட உடனே வேறு இடத்துக்கு கொண்டு போய் ஒரு மருத்துவமனையில் சேர்த்தி அவருக்கு வைத்தியமெல்லாம் பண்ணி அப்புறம் ஒரு தலைமறைவாயிடுறார். போலீஸ் தேடுதல் அதுக்குள்ளே ஆரம்பமாயிடுது. அப்போ தான் தோழர் தமிழரசன் முடிவு பண்ணுறார், இவனை விட்டால் இது சரி வராது அப்படின்ட்டு வால்பற்றைன்னு ஒரு இடம் பெண்ணடத்துலேருந்து ஒரு தோட்டத்துக்கு போகிற வழி தான், அந்த இடத்துல தான் வச்சு தமிழரசனும் தோழர்களும் வச்சு அவனுக்கு அடித்து இது பண்ணிடுறாங்க, குத்திடுறாங்க. போலீஸ் ஐயம்பெருமாள் அந்த ஆள்காட்டியை குத்திடுறாங்க. அந்த சூழலில் தான் போலீஸ் தகவல் போது போலீஸும் வராங்க. அப்போ குற்றுயிரும் குழுயரமாக இருக்குது. ஆனால் போலீஸ் இதை காப்பாற்றி முடியணுன்றாங்க. ஏன்னா இந்த இவன் ஐயம்பெருமாள் சாவணும், இந்த பழியை இவங்க மேலே போட்டு வழக்காக பதிவு பண்ணுன்றதால அதை விட்டுறாங்க. ஐயம்பெருமாள் இறந்துடுறான். அந்த வழக்கை தான் புலவர் மேலே போடுறாங்க. புலவர் குடும்பத்து மேலே எல்லாத்தையும் ஒரு மூத்த மகன் வள்ளுவன், சோழ நம்பியார், அவங்க துணைவியாருடைய அக்கா அனந்தநாயகி, அவங்க வந்து ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏவோட துணைவியார். கொடுக்கூர் விஸ்வநாதன் சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ் கட்சியில் சிறந்த காந்திவாதி. அவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா வள்ளலார் பற்றாளர்கள். இந்த மாதிரி ரத்தத்தை கூட பார்க்க விரும்பாத ஒரு பின்னணியில் வந்தவங்க. அவங்கள வந்து இந்த வழக்கில் சேர்த்துறாங்க. அப்புறம் புலவருடைய தம்பி மாசிலாமணி, அவங்க பங்காளிங்க, ஒரு 11 பேர் மேலே சேர்த்தி இந்த ஐயம்பெருமாள் கொலையில் இவர் தலைமறைவாயிரு. 1971 இவரை கைது பண்ணுறாங்க. விழுப்புரம் மாவட்டம் குப்பத்தில் புலவர் கலிபெருமாளை. அப்போ குப்பத்தில் கைது பண்ணி நேராக எங்கே கொண்டு வந்துடுறாங்க, நம்ம சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தான் வந்து கண்ணை கட்டி வச்சுருக்காங்க. இப்போ தளவாய் சுந்தரம்ட்டு ஒரு காவல்துறை அதிகாரி போயிட்டு அவர்கிட்ட பேசுகிறார், நீங்கள் போராட்டத்திலேருந்து நக்சல்பாரி போராட்டத்திலேருந்து ஒதுங்கிக்கிங்க, உங்கள் மேலேயும் உங்கள் குடும்பத்தில் மேலே இருக்கிற வழக்குகளையெல்லாம் வாபஸ் வாங்கிடுறோம், உங்களுக்கு எந்த நேரத்தில் நீங்கள் ஓகலை நீங்கள் இயல்பாக இருந்துட்டு போகலாம், நீங்கள் ஈடுபடாதீங்கன்றதை வலியுறுத்துறார். எந்த நிலையில் நான் வந்து போராட்டத்திலேருந்து விலக மாட்டேன், என் நிலையை நான் மாற்றிக்க மாட்டேன்றதை ஒரு அறிவிக்கிற சொல்லிடுறாரு தளவாய் சுந்தரத்துக்கிட்ட. அதுக்கு முன்னால் தான் தோழர் பாலன், இது அப்பு வந்து இதில் வேலூரில் ஒரு தங்கு விடுதலை தங்கியிருக்கார். அங்கேருந்து கடத்திட்டு போய் போலீஸ் கொண்டுடுறாங்க. இன்னை வரையும் அவர் தேடப்படுறவராக தான் அறிவிச்சு வச்சிருக்காங்க. அப்பு கொண்டுடுறாங்கன்னு சொல்றீங்க. ஆமாங்க. அல்லது பாடி எதுவும் கிடைச்சிருக்காது? இதுவரையும் கிடைக்கல. அவர் எங்கே போனார் என்னன்றதே மறைச்சிட்டாங்க. தேடப்படுறோம் கொண்டுட்டாங்கன்றது மட்டும் அந்த செய்தி, போலீஸ் கொண்டுட்டாங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியும். போலீஸ் கூட்டு போறாங்க, அதுக்கப்புறம் அவரை பற்றி தகவல் எதுவுமே இல்லை. போலீஸ் கூட்டின்னு போனதே தெரியாது. ஒரு தங்கு விடுதல் தங்கியிருக்காரு. அங்கிருந்து சிலர் சொன்ன தகவல் படி இவர் போலீஸ் தான் கூட்டின்னு போனதை உறுதிப்படுத்துறாங்க. ஆனால் இன்னை வரையும் கோர்ட்லையும் படிக்கல, ஒரு உயிரோடையும் வந்து சேரலை. ஆக அவர் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறான்றத நல்லாவே தெரியுது. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது புலவருக்குன்னு நினச்சிட்டு தான் இவர் தமிழரசன் தோழரோட போயிட்டு அந்த கியூ பிரான்ச்சி இன்ஸ்பெக்டர் ராஜாராம் வந்து அவர் துப்பாக்கியெல்லாம் வச்சுருக்கார். அவர் துப்பாக்கி கூட எடுக்க முடியாத அளவுக்கு நெல்லை அடித்து அவர் கொள்ளலை விட்டுட்டு புலவரை வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கலைன்னா முன்னிறுத்தலைன்னு சொன்னால் பலருக்கு இந்த நிலைமை வரும்னு சொல்லிட்டு வந்தாங்க. அடுத்த நாள் உயர்நீதிமன்றத்தில் கொண்டு போய் புலவர் கலிபெருமாளை ஒப்படைச்சாராங்க. தூக்கு தண்டனை கிடச்சிது. புலவருக்கு தூக்கு,
அவர் மூத்த மகன் வள்ளுவனுக்கு தூக்கு, இளைய மகன் சோழ நம்பியாருக்கு வந்து ஆயுள் தண்டனை, மற்றவங்க எல்லாத்துக்கும் ஆயுள் தண்டனை. தம்பி மாசிலாமணி, அவங்க பங்காளிங்க, ஆனந்தநாயகி அம்மையார், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே. இப்போ நீண்ட கால சிறைக்குள்ளே ஏகப்பட்ட போராட்டம். இவங்க சிறையில் இருக்கிறன்றது கூட இல்லை. இவங்க ஏதோ அங்கேயும் போய் புரட்சி அந்த மனநிலையிலே இருக்கிறாங்க. சிறையிலே தாக்குதல் நடக்குது இவங்க மேலே, கடுமையான தாக்குதல். 2-3 உண்ணாவிரத போராட்டங்கள் அதெல்லாம் நடக்குது. அப்போ சுடுதண்ணி மேலே ஊற்றுறாங்க, போலீஸோட இவங்களுக்கு அங்கேயும் அது சிறைக்குள்ளே நம்ம அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறோம், நிர்வாகத்தோட அடக்குமுறையாளரோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஒன்று மறந்து தாக்கினா திருப்பி தாக்கும், அடித்தால் திருப்பி அடிப்போம். நம்மளும் எனக்கு நிறைய சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்போம். சிறையில் நடந்த சிறை போராட்டத்தில் கலிபெருமாள் வச்சு முழக்கம், சிறைக்குள்ளார இவ்வளோ போராட்டம். இப்போ கல்யாண சுந்தரம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் ஒருத்தர், அப்போ திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க சிறை பார்வையாளர் குழுவில் உறுப்பினராக இருப்பாங்க. இப்போ சில மார்சி நூல்கள்லாம் கொண்டு போய் இவங்களை பார்த்து பேசிட்டு புத்தகம்லாம், ஏன்னா தணிக்கை செய்யப்பட்டு தான் கொடுக்கும் சிறையில். அது சிறை கண்காணிப்பாளர் தணிக்கை செஞ்சு அதுக்கு பிறகு ஒரு ஒப்புதல் கொடுத்த பிறகு சிறைவாசிகளை கொடுப்பாங்க. அந்த புத்தகத்தை இவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்கு ஒரு போராட்டம் சிறைக்குள்ளாரே. அப்போ மறுபடியும் கல்யாணத்தோட போயிட்டு பார்த்து பேசி அந்த புத்தகம்லாம் கொடுக்க வைக்கிறார். அதே காலகட்டத்தில் புலவர் குடும்பத்தை பயங்கரமாக பெரிய அளவுக்கான அடக்குமுறையில் அவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறார். அந்த அடக்குமுறைக்கு அவங்கள எதிராக அளிக்கிறார். அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குற அளவுக்கு போராட்டங்களை முன்னெடுக்கிறார். அந்த பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு அழைச்சி, இந்த மாதிரி புலவர் குடும்பம் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு நாம் எதையாவது செஞ்சாகணும். அப்போ வீடு சீல் வச்சிடறாங்க. வீட்டு சீலை உடைச்சி நம்ம அவங்களை வீட்டுக்குள்ளே போக அனுமதிக்கணும். விவசாயத்தை அடிச்சிடறாங்க. புலவர் குடும்பம் விவசாயமே பண்ண முடியாமல் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க பெண் குழந்தைகள் 3 பேர், அந்த அம்மா வாழம்மாள், புலவருடைய துணைவியார் வாழம்மாள் அம்மையார் மட்டும் இருக்காங்க. இவங்களை எதுவுமே சுதந்திரமாக செயல்பட விடாமல் அவங்கள விவசாயம் பண்ணி சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அளவுக்கு இவங்க போலீஸ் அடக்குமுறை போது இதை பார்த்தோன்னே இவர் கொதிச்சிடறாரு. எவ்வளோ பெரிய அக்கிரமம் பண்ணிருக்காங்க, நம்ம எப்படி பார்த்துருக்க முடியும்? எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா இவர் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர், எம்பின்றதுனால அந்த தோழர்களுக்கு ஒரு தைரியம் வருது. அந்த ஊர் மக்களுக்கு, பகுதி மக்களுக்கு எம்ஜிஆரோட நெருக்கமாக இருந்தவர், எம்ஜிஆருக்கு வழிகாட்டினவர்னு கூட சொல்லுவாங்க. எம்ஜிஆரை உருவாக்கியது, அரசியலில் உருவாக்கியது அவர் பங்கு பெருசுன்னு ஒரு செய்தி உண்டு. அப்போ அவரு தான் அந்த பகுதி மக்கள்லாம் திரட்டாரு. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள்லாம் திரட்டி ஒரு திட்டமிடுறாரு. ஒரு நிலத்தில் உழுது பயிர் செய்து அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த மக்கள்லாம் சேர்ந்து செய்கிறாங்க. ஒரு கிராமம் வந்து உழுது பயிரிடுறது, ஒரு கிராமம் அந்த விதை, பூச்சி மருந்து, இந்த மாதிரி இதெல்லாம் இன்னொரு கிராமம் பார்த்துக்கும், இன்னொரு கிராமம் விளைவிக்கிற வரையும் அதை பராமரிக்கிறது, இன்னொரு கிராமம் அறுவடை செஞ்சு கொடுக்கறது. இந்த மாதிரி திட்டமிட்டு அது செஞ்சுருக்காரு. மூத்த தலைவர் கல்யாண சுந்தரம் தான் அதை முன்னிட்டு பண்ணுறாரு. ஜெயிலில் இருக்காரு அவர். கல்யாண சுந்தரம் வந்து சில நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? மிஸ்ஸாவில் கைது செய்யப்பட்டு தமிழரசன் சிறைக்கு போகிறார். அப்போ போகும்போது